அங்கே நடந்தது இங்கே நடக்கும், நாளைக்கு அங்கே நடக்கும். அது என்னன்னா அலட்சியம். பைத்தியக்காரனை கூட புரியணும், ஐயோ பொண்ணை தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு. தெருவில் நம்பர் இருக்குதா? 108க்கு எல்லாத்துக்கும் நம்பர் இருக்குது. சிங்கப்பெண்ணுக்கு எங்க நம்பர் இருக்குது? நான் சொல்றேன் என்னங்கட்டா, சட்டம் ஸ்ட்ராங்கு. தொட்டா கை போயிடும், தொட்டா உயிர் போயிடும். அந்த பயம் இருக்கணும். நீங்க ஜனவரி பேப்பர்ல வந்து இந்த ஒயர் மாத்திரை வேலை எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மே மாசம் உங்களுக்கு போவாது. இப்போ இந்த ரோட்ல வந்து எத்தனை ஏசி இருக்கு, எத்தனை ஏசி போட்டா இந்த டிரான்ஸ்ஃபர் ஒர்க் பண்ற ஐடியா வந்து இபிக்கு தெரியும். இப்படிதான் இபி என்ன பண்ணுவாங்கட்டா, கவர்மெண்ட்ல தான் ஆர்டர் வாங்கி தான் செய்ய முடியும். இவங்க தனியாக கவர்மெண்ட்ல ஆர்டர் வந்து பிளான் பண்ணும். அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் அண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா 40 பாலியல் வன்கொடுமை கிட்ட நடந்திருக்கு. அது இப்போ இந்த ஆட்சியில் அது எப்படி பார்க்குறீங்க? சட்டம் வந்து கடுமையாக இருந்தால் தான் வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் வந்து என்ன கேட்டால் உலகம் ஃபுல்லாக பரவணும். ஒரு பண்டிகை நாளில் என்ன பண்ணுறாங்க கேட்டிங்கன்னா, ஒரு தீபாவளினா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் வந்து வெடி பட்டாசு அடிக்கிறாங்க. வந்து ஒரே ஒரு பொண்ணு ஒரு பாதிக்கப்பட்டால் வீட்டில் இருக்கிற எல்லா பொம்பளையும் வந்து ரோட்டில் நிற்கணும் கை கட்டி. அப்படி நிற்கும் போது தான் வந்து அரசாங்கத்தை மக்கள் மத்தியில் உரைக்கும். நம்ம வீட்டு பொம்பளையும் ரோட்டில் போய் நிற்குது, புரியுதுங்களா? ஏன் அந்த எங்கேயோ யாரோ கேட்டால் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு போயினே இருந்தா, அங்கே நடந்தது இங்கே நடக்கும், நாளைக்கு அங்கே நடக்கும். அது என்னன்னா அலட்சியம். பைத்தியக்காரனை கூட புரியணும், ஐயோ பொண்ணை தொட்டா அப்படின்னு சொல்லிட்டு, புரியுதுங்களா? போதையில் இருந்தால் கூட தெளிவோட ஐயோ ஒரு பயம் இருக்கணும். அந்த பயத்தை வர வைக்கணும். ஒன்று சட்டம் வர வைக்கணும், இல்லை மக்கள் வர வைக்கணும். இப்போ இருக்க சட்டம் சிங்கப்பெண் சிறப்பு படையெல்லாம் விட்டுருக்காங்க. இதெல்லாம் இருந்தும் இந்த தப்பு நான் ஒரு பாருங்க சார், இப்போ எல்லாமே வந்து இப்போ தான் வந்திருக்காங்க. வந்து இப்போது நம்ம இருக்கிற மக்கள் தொகைக்கு வந்து மக்கள் எந்த அளவுக்கு வந்து ஒரு டக்குன்னு ஒரு மெசேஜ் ஃபோன் பண்ணுற அளவுக்கு நம்ம எங்கே இருக்குது. சரி, சிங்கப்பெண் அதிர்விட எங்கே வந்து ஃபோன் பண்ணலாம்? இங்கே நம்பர் இருக்குதா? இந்த தெருவில் நம்பர் இருக்குதா? 108க்கு எல்லாத்துக்கும் நம்பர் இருக்குது. சிங்கப்பெண்ணுக்கு எங்கே நம்பர் இருக்குது? அதை அடிச்சு அங்கே வருவாங்கப்பா. அது மாதிரி பண்ணோம். ஒரு விற்கிறாங்க, ஒரு சின்ன சம்சா போண்டா விற்கிறாங்க, ஊரெல்லாம் விளம்பரம் பண்ணுறாங்க, பிஸான்னு விற்கிறாங்க. நீங்கள் சிங்கப்பெண் அதிர்வு பண்ணிட்டாங்க, விளம்பரம் பண்ணுங்க, எங்கே பார்த்து நம்பரை போடுங்க. அது ஃபோனில் வர மாதிரி பண்ணுங்க. அது 108 அச்சா வருது இல்லை, 100 அச்சா வருது. அதே மாதிரி சிங்கப்பெண்ணுக்கு போடுங்க, புரியுதுங்களா? அந்த மாதிரி போட்டால் தான் வரும். வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து என்னடா நான் சொல்கிறேன், இது இல்லை, இதுக்கப்புறம் யாருன்னா வந்து எங்கேயும் மூளை நடக்கும். நான் சொல்கிறேன் என்னங்கட்டா, சட்டம் ஸ்ட்ராங்கு. தொட்டா கை போயிடும், தொட்டா உயிர் போயிடும். அந்த பயம் இருக்கணும். அந்த பயம் இருந்தால் மட்டும்தான். நம்ம சினிமாலாம் பார்க்குறோம்ல, சினிமாவில் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, அப்புறம் வெளிநாட்டில் போகிறான், துபாய் சவுதிலாம் எப்படி இருக்குது வந்து கண்ட்ரிங்க வந்து சட்டம் வந்து புக்கில் இருக்குது இல்லை. நம்ம ஒரு புதுசாக ஒரு சட்டத்தை, ஏன்னா புதுசாக வந்து கலவரம் கொலை அதெல்லாம் நடக்கும்போது என்னங்கட்டா, புதுசாக சட்டத்தை எத்தனை வரலாம். வந்து நான் என்ன கேட்டேன், விளம்பரம் படுத்துறாங்கப்பா. வந்து இப்போ ஒரு பொருளை விளம்பரம் படுத்துறான், பீஸா எங்ககிட்ட வாங்க, இது வாங்க, பட்டுப்பட விளம்பரம் பண்ணுறான், டெய்லி பண்ணுறான். நான் பாரு இந்த மாதிரி திருச்சியில் சேலத்தில் அது மாதிரி பண்ணா வந்து அவனுக்கு எந்த மாதிரி தண்டனை கொடுத்துறான்னு சொல்லி டெய்லி போட்டு காட்டாது. அவன் வேலைக்கு போகும்போது அவன் எங்கே போகும்போதும் அந்த பயம் இருந்துனே இருக்கும். வந்து புரியுதுங்களா? நடு மத்தியில் ரோட்டில் பெரிய ஸ்க்ரீன் போட்டு கிரிக்கெட் ஏன் காட்டுறீங்க நீங்கள்? ரோடெல்லாம் கிரிக்கெட் அங்கே ஸ்க்ரீன் போட்டு காட்டுறீங்க, வியாபாரம் தானே. அப்போ மக்கள் கிடையாதா? அந்த மக்கள் எங்களும் பேனர் போட்டு காட்டு, இது மாதிரி தண்டனை கிடைக்கணும். அப்போ வரும், நடக்கும், அப்போ நடக்கும், மாறுவோம், கண்டிப்பாக மாறுவோம். சட்டம் வந்து ஸ்ட்ராங்காக இருந்தால் தான். சட்டம் ஸ்ட்ராங்காக இல்லையே வந்து எங்கேயோ யாரும் பண்ண அந்த இது நம்ம எது பண்ணணுக்குது எல்லாமே பண்ணக்கூடாது. இப்போ நேராக ஒருத்தன் வந்து குஷ்டு போய் ரோட்டில் பத்துக்கிறான், தண்டவாளத்தை பத்துக்கிறானா, பத்துக்க மாட்டான், செத்துருவோம் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி பயம் இருக்கணும். பொண்ணை திட்டா இன்னைக்கு நைட்டு காலி நம்ம அப்படின்னு இருக்கணும். சரி அண்ணா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆட்சியில் கரண்ட் அதிகமாக கட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து இவ்வளோ நாள் 50 வாரம் ஆட்சி இருக்குல்ல, வந்து அப்பயும் கரண்ட்லாம் கிடையாது. 2 ஹவர்லாம் கரண்ட் ஞாபகம் தான் உங்களுக்கு, 8 ஹவர் கரண்ட் கட் பண்ணி ஞாபகம் தான் உங்களுக்கு. வந்து அதுதான் வந்து இப்போ வந்து ஒரு என்ன கிளாஸ் அவங்க வந்து பாடம் கற்றுக்கணும். சரி, இது வந்து இந்த டைமில் கரண்ட் கட் ஆகுதுல்ல, அடுத்தது டிசம்பரில் மழை வரும், அதுக்கு வந்து இவங்க முன்னாடியே ப்ராக்டிஸ் பண்ணணும். இப்போ கரண்ட் இப்போ வந்த பீரியடில் கரண்ட் ஆயிடுச்சுன்னா இது எங்கேருந்து கரண்ட் நம்ம வாங்க முடியும், எங்கேருந்து சேல் பண்ண முடியுன்றதை நம்ம வந்து பார்த்துக்கணும் வந்து முன்னாடியே வந்து. ரெண்டாவது, எல்லாருமே வந்து என்னங்கட்டா அதிகபட்ச கரண்ட் இப்போ யூஸ் பண்ணுற காலகட்டம் யாரும் தவிர்க்க முடியாது. வந்து இதை முன்கூட்டியே நம்ம வந்து தயார்படுத்தினோம். வந்து இது வந்து கரண்ட் போகுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் டிசம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள மழை அது இதுன்னு எல்லாம் இது சேதராகிடும், அதை அப்படியே லூஸ் சொல்கிறாங்க. நீங்கள் ஜனவரி பேப்பரில் வந்து இந்த ஒயர் மாத்திரை வேலைலாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா மே மாதம் உங்களுக்கு போகாது.
எங்கே ஒயர் போதோ எங்கே ஃபால்ட்டோ அப்போ போகிறாங்க வந்து முன்கிட்டே தயார் பண்ணி ஒயரை தூக்கிட்டு எடுத்துரு இன்னொரு கடைக்காடுக்கலாம் வந்து ஒரு வீட்டுக்கு ஒரு தெருவுக்கு எத்தனை ஏசி இருக்குது, எவ்வளோ வோல்டேஜ் வலிக்கும், இந்த டிரான்ஸ்பாரர் கெப்பாசிட்டி இருக்கா இல்லையா, அதெல்லாம் நான் பார்க்கணும். இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் வந்து இபியில் வேலை செய்கிறாங்க கரெக்டாக சொல்லுவாங்க, இந்த ரோடு இவ்வளோ கெப்பாசிட்டி போனாங்க, இந்த ரோடு இவ்வளோ கெப்பாசிட்டி போனாங்க அப்படின்னா. ரெண்டாவது ஃபேக்ட்ரி இருக்கிற ஏரியாவுக்கு வீடு இருக்கிற ஏரியாவுக்கு தனியாக பிரிக்கணும் லைனு. ஃபேக்ட்ரி ஏரியா வீடு ஏரியாவுக்கு ஒரே லைனை கொடுத்து ஒரே இது ஃபேக்ட்ரி வலிச்சுக்கும் வீட்டில் இருக்க வலிக்காது. கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் வந்து. எல்லாத்துக்கும் தனி லைன் கொடுக்குறாங்களா வந்து, அது மாதிரி தனித்தனி லைனாக வந்து கொடுக்கணும் வந்து. இந்த ரோட்டில் வந்து எத்தனை ஏசி இருக்குது, எத்தனை ஏசி போட்டால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஒர்க் பண்ணுற ஐடியா வந்து இபிக்கு தெரியும். இப்படி தான் இபி என்ன பண்ணுவாங்கட்டா கவர்மெண்ட்டில் தான் ஆர்டர் வாங்கி தான் செய்ய முடியும். இவங்க தனியாக கவர்மெண்ட்டில் ஆர்டர் வந்து பிளான் பண்ணணும் புதுசாக நல்லா தெரிஞ்சுங்க வந்து. மக்கள் மத்தியில் ஓட்டு வாங்குறது வந்து அவங்களோட பிளான் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும் வந்து, எப்படியெல்லாம் ஓட்டு கலெக்ட் பண்ணலான்னு. அதேமாதிரி சர்வீஸ்லேயும் வரணும், அது எல்லாருக்குமே வரணும். மக்களை இப்படி சர்வீஸ் பண்ணால் இப்படி வரலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து என்ன வந்து ஃபேமஸ் ஆகிறதுக்கு எல்லாம் வழியும் பார்க்குறாங்க வந்து. நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கு எந்த ஃபேமஸாக நீங்கள் வந்து இறங்கி ஒர்க் பண்ணுறீங்களோ மக்கள் மத்தியில் சேவை சர்வீஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து ஃபேமஸாக வரணும். அந்தளவுக்கு வந்து ஒர்க் பண்ணால் இங்கே பண்ணால் இது வந்துடும்டா அது வந்துடும்னா இருக்கணும் வந்து.